அதான் நம்ம இந்த டெல்லியில இருந்து இந்த சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இந்த ட்விட்டர்ல போடுற பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா அதிர்ச்சியா இருக்கு. தமிழ் சார்ந்த திருக்குறளோ அல்லது புறநானூறோ அகநானூறுல வந்து எந்த ஒரு வரிகளும் அந்த அதுல இடம்பெற்ற கூடாது. ராமரையே மாத்திட்டாரு. அண்ணாமலை எங்களை வந்து மதிக்கிறது இல்லை, அண்ணாமலை எங்களை எதுவுமே வந்து டிஸ்கஷன் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு. சீமானோட சாட்டை திருமுருகன் பேசினா அந்த செல்போன்ல பதிவு செய்த அந்த உரையாடல்கள் இருக்கு இல்லையா, ஒரு அரசியல் தலைவருடைய உள் மனது எந்த மாதிரியான ஒரு வக்கரம் பிடித்த மனதா இருக்கு. கூட்டணி அவர் யாரோட வைத்தால் அதோடு அவருடைய கதை முடிஞ்சு போயிடும். கதறி அழுதாக வந்து அவர் சொல்றாரு, என்னுடைய இதெல்லாம் வந்து எவ்வளோ கேரியர் வந்து ஒவ்வொரு நாளும் நான் நிம்மதியா இல்லாம தான் இந்த கட்சியை வளர்த்திருக்கேன். பாண்டே, கோலகல சீனிவாசன், மாரிதாஸ், துக்ளக் ரமேஷ் போன்ற பாரதிய ஜனதாவை முழுமையாக ஆதரிக்கிறவர்கள் கூட்டணி சரியாக அமைக்காவிட்டால் அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி அன்புமணி தலைவராக நீடிப்பதே சந்தேகம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பரபரப்பான அரசியல்ல அண்ணாமலை வந்து தினமும் வந்து செய்தியாளர் சந்திப்புல ஏதாவது ஒரு குண்டு அப்படி தூக்கிட்டு போட்டுறாரு. அதே போல வந்து பொது மேடையில பொது இடங்கள்ல வந்து அண்ணன் சீமான் அவர்களும் அதே போல வந்து ஏதாவது ஒண்ணு பேசி தொலைஞ்சிடுறாரு. இந்த நிலையில வந்து நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா வந்து அவங்களுடைய 2 பேருடைய நிலைப்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேருக்குமே வந்து அது படுதோல்வின்னு சொல்ற அளவுக்கு தான் வந்து அவங்களுக்கு வந்து மக்கள் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே விக்கிரவாண்டி 2 பேருமே தேர்தல் பங்களிப்பு இருந்துச்சு. இவர் வந்து பாமக கூட்டணியில் இருந்தார், அவர் தனித்து போட்டியிட்டார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக ஆளுங்கட்சி அவங்க வந்து அரசியல் செயல்பாடுகளையும் அரசு நிர்வாக செயல்பாடுகளையும் வேகமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுக பாத்தீங்கன்னா தொகுதி வாரியா அவங்க வந்து ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப நாடாளுமன்றம் கூடி நடந்துட்டு இருக்கும் போது வெளியான முதல் பட்ஜெட், அதுல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே பேசுறாங்க தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சராசரி மனிதர்கள் நிலைமை அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு. என்னடா ஏதாவது கொஞ்சம் ஒரு சிறப்பு திட்டம், ஏன்னா நிறைய கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர் கூட பேசக்கூடிய அளவுக்கு இந்த பட்ஜெட் வந்து புறக்கணிக்கப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெளிவா இருக்கு. ஆனா என்னன்னா பாஜக வந்து மறுபடியும் வந்து தமிழகத்தை நாங்கள் புறக்கணிக்கவில்லை, எங்களுடைய திட்டங்கள் முழுமையாக வந்து சேருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன்ல இருந்து சரி அண்ணாமலையில இருந்து சரி அவங்க வந்து சப்ப கட்டிட்டே இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அது எந்த அளவுக்கு பொய்ன்னு உங்களால சொல்ல முடியும்? அதான் நம்ம இந்த டெல்லியில இருந்து இந்த சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இந்த ட்விட்டர்ல போடுற பதிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிர்ச்சியா இருக்கு. இந்த முழு பட்ஜெட்டுமே நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தது அவருடைய அனுபவத்துல அறிவுல இருந்து அவருடைய அந்த ஆளுமை திறன்ல இருந்து வெளிப்படல. முழுக்க பிரதமர் அலுவலகம் தான் இந்த பட்ஜெட்டை தயாரிச்சது. இன்னும் சொல்ல போனா எதுக்காக பிரதமர் அலுவலகம் இதுல முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலையும் திட்டங்கள் வந்து அறிவிச்சிடக்கூடாது. தமிழ் சார்ந்த திருக்குறளோ அல்லது புறநானூறோ அகநானூறுல இருந்து எந்த ஒரு வரிகளும் அந்த அதுல இடம்பெற்ற கூடாது. ராமரையே மாத்திட்டாரு அப்படின்னாரு. ஏன்னா நிர்மலா சீதாராமன் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு அவர் தமிழ் சார்ந்த ஒரு அகநானூறு புறநானூறு பாடல்கள்ல அவங்க வந்து இயல்பா வந்து அந்த பட்ஜெட் உரையில சேர்க்கிறவங்க தான். இதை நம்ம கடந்த பட்ஜெட்டுகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க புத்திசாலித்தனமா பேசுறாங்க. கடந்த காங்கிரஸ் ஆட்சிகள்ல இந்த மாதிரி எந்த மாநிலத்தினுடைய பெயரும் குறிப்பிட்டு நாங்க காங்கிரஸ் பட்ஜெட் தாக்கல் செய்ததே இல்லைன்னு சொல்றாங்க. நாம காங்கிரஸோட ஒப்பிட இந்த பட்ஜெட்டை நம்ம தயாரா இல்லை. என்ன காரணம்னா காங்கிரஸ் முந்தைய பட்ஜெட்டுகள்ல செய்யாததெல்லாம் நீங்க செஞ்சீங்க. என்ன சொன்னீங்க? திருக்குறளை சொன்னீங்க,
அகநானூறு சொன்னீங்க, புறநானூறு சொன்னீங்க, நாடாளுமன்ற புதிய கட்டடத்துல கொண்டு போய் செங்கோலை வச்சீங்க, சைவ மறவர்களை இங்க இருந்து கூட்டிட்டு போனீங்க. இப்பெல்லாம் எதுவும் வேணாண்ட. இப்படி நீங்க ஒரு விளம்பரம் படுத்தினவங்க நீங்க தமிழ்நாட்டை ஏன் புறக்கணிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்து அரசியலை கடந்து எல்லா தரப்புலையும் இருக்கு. ரெண்டாவது, இந்த ஒரு பிரச்சனைய 2 பேர் திட்டமிட்டு திசை மாற்றுறாங்க. ஒண்ணு அண்ணாமலை, அடுத்து பாத்தீங்கன்னா சீமான். இப்ப இதுல 3வது நபரா அன்புமணியும் வந்து சேர்ந்திருக்காரு. என்ன காரணம்னா, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பல்வேறு பிரச்சனைகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுல நீட் முக்கியமான விஷயம், சாதிவாரி கணக்கெடுப்பு. இது வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகள். இந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல பேசிடவே கூடாதுங்கிறத கண்ணும் கருத்துமா 3 பேர் செய்யறாங்க. அதுல ஒண்ணு அண்ணாமலை செய்யறாரு. நம்ம அவரை ஏத்துக்கலாம். என்ன காரணம்னா, அவருக்கு தலைக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. தினசரி பாத்தீங்கன்னா அண்ணாமலை மாற்றப்படுகிறார், அண்ணாமலையிடமிருந்து ராஜினாமா கடிதம் பெற்று விட்டார்கள், அண்ணாமலை வந்து லண்டன் போனால் திரும்பி வரமாட்டார், இப்படி பல்வேறு தரப்புகளை சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா எல்லாமே வந்து வெறும் வதந்தின்னு நம்ம கடந்து போயிட முடியாது. இல்ல, மேலிடம் வந்து கூப்பிட்டு அவங்க என்ன கண்டிச்சிருக்காங்கன்னா, அண்ணாமலை வந்து என்ன சொல்லுங்க, செந்தில் பாலாஜி இருந்தா எங்களால வந்து ஒரு வாக்கு கூட பெற முடியாது, நாங்க செந்தில் பாலாஜி இல்லைன்னா கண்டிப்பா வந்து நாங்க வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும், அதை நம்பி வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு இடம் கூட பெறலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மேலிடத்துல கோவப்பட்டு அவரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. நீங்க இது போல சொன்னீங்க, ஒரு இடம் கூட பண்ணல, தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயுமே வந்து உங்க செல்வாக்கு இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம வந்து நாங்க கூட்டணி வச்சது கூட உங்களை நம்பி அந்த கூட்டணியில இருந்து நாங்க வெளியில வந்துட்டோம், இல்லைன்னா எங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 4-5 இடங்கள்லாம் வந்து கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி 20 தொகுதி கிடைச்சிருக்கும். ஆமா, அப்படி அவங்க வந்து ரொம்ப கண்டிஷனா பண்ணிட்டு, அதனால அந்த இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய மூத்த தலைவர்களை வந்து அண்ணாமலை எங்களை வந்து மதிக்கிறது இல்லை, அண்ணாமலை எங்களை எதுவுமே வந்து டிஸ்கஷன் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு. அதனால அந்த மாற்றத்தை வந்து இங்க இருக்க ஆட்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. ஆனாலும் அமித்ஷா அவர்கள் வந்து அவருடைய எண்ணத்திலிருந்து ஒரு மாற்றம் வந்து விட்டதாக ஒரு தகவல். நீங்க சொல்றது எல்லாமே வந்து பாஜக மாற்றப்படுவதில்லைன்றீங்க. ரைட், சரி பாப்போம், காலம்தான் பதில். நமக்கு என்ன, அண்ணாமலை இருந்தா என்ன, அண்ணாமலை இல்லைன்னா நமக்கு என்ன? இவங்க சொல்றதுதான். யாரு? பாஜக 2ஆம் கட்ட தலைவர்கள். இப்ப அஸ்வத்மாமன் ஒருத்தர், அவரு போனாரு. அடுத்தது சூர்யா, திருச்சி சூர்யா போயிருக்காங்க. இப்படி பாஜக தரப்பில இருந்து பரப்பப்படுகிற வதந்திகள் தான். அப்ப என்ன விருப்பம்னா, இவர் லண்டன் போறாரு, ஒரு 3 மாசம் 6 மாசம் இது கடந்தாவே ஒரு நிம்மதி இங்க வந்து ஏன்னா கொந்தளிப்பா இருக்கு, ஒரு அமைதியான ஒரு நிலை ஏற்படும். அப்ப நீங்க சொல்லுது வந்து அமைதியான வந்து நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கட்சி அமைதி ஆயிடும், கட்சி வந்து காலாவதி ஆயிடும். அண்ணாமலை என்பது ஒரே ஒரு நபர் இருப்பதுனாலதான் வந்து டெய்லி செய்தியாளருடைய ஒரு பரபரப்பு. அதான் சொன்ன, ஏதாவது ஒண்ணு கொடுத்து விட்டு போட்டுறாரு அப்படின்றீங்களா? தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாஜக வளர்ந்திருக்கா, வளரப்போகுதா அப்படிங்கறத பத்தி எல்லாம் நிச்சயம் வளர்ந்திருக்கு. பாஜக மேலிட தலைவர்கள் யாரும் கவலைப்படல. என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை இன்னைக்கு எதிர்கொள்றது வந்து ஆளும் பாரதிய ஜனதா அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கு. ஏன்னா பாஜகவுல இருந்து ஒரு அமைச்சர் பேசினா காங்கிரஸ் பேசுறாங்க எதிர்த்து, திரிணாமுல் காங்கிரஸ் பேசுது, மகாராஷ்டிரத்துல இருக்கிற சிவசேனா பேசுது, தேசியவாத காங்கிரஸ் பேசுது. இப்படி பாரதிய ஜனதா இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்துல வந்து தனக்கு எதிராக ஒருத்தர் பேசல, நிறைய கட்சிகள் பேசும்போது 10 பேர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து அவங்களால பதில் சொல்ல முடியல. ஒரு மாதிரி நெருக்கடியான சூழல் போகுது. நீங்க அந்த எல்லாமே இன்னைக்கு செய்திகள் வெளியே வரும்போது நேரடி ஒளிபரப்பு சீமானியா வந்து இது என் கையில் எடுக்கிறேன். அதுதான் நான் இங்க சொல்லிட்டு அதுதான் சீமான தான் சொன்னேன். இப்ப சீமான வந்து நீங்க பாஜக பி டீம் சொன்னீங்கன்னா அவருக்கு கோபம் அப்படியே ஒத்துக்கிட்டு வருது. தொடர்ந்து நீங்க அவருடைய மேடையெல்லாம் நானா பாஜக பி டீம், திமுக தான் பி டீம்னு அவர் சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சீமான் பற்றி வருகிற உட்கட்சி விவகாரங்கள் அத்தனையுமே அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலாம், இல்லது அது போலியானது ஆடியோ வீடியோலாம் சொல்லிட்டு போலாம். ஆனா சீமானோட சாட்டை திருமுருகன் பேசினா அந்த செல்போன்ல பதிவு செய்த அந்த உரையாடல்கள் இருக்கு இல்லையா, நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீங்க பேசுறீங்க, நானும் உங்ககிட்ட பேசுறேன், அப்படிங்கும் போது அதை ஏன் பதிவு செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா சீமான் வந்து முழுமையா வந்து சாட்டை துரைமுருகனை நம்பி நாடாளுமன்ற வேட்பாளர்கள் தேர்வு, சட்டமன்ற வேட்பாளர்கள் தேர்வு, நிதி திரட்டுதல், அத்தனை பணிகளையும்
அவர் முழுமையா கொடுத்திருக்காரு. அப்ப சென்னையில தான் 2 தலைவர்களும் இருக்காங்க. சாட்டை துரைமுருகனும் சென்னையில தான் இருக்காரு, சீமானும் சென்னையில தான் இருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு தலைவரை இன்னொரு அவருக்கு கீழ் பணியாற்றுகிற ஒரு தலைவர் போய் சந்திப்பதில் என்ன சிரமம் இருக்கு? இப்ப நீங்க துரைமுருகன் அவரை பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம திமுக அமைச்சரை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த காலம் முழுவதும் டெய்லி நீங்க அறிவாலயத்துல பார்க்கலாம், கோபாலபுரம் இல்லத்துல பார்க்கலாம். ஏன்னா அவங்க பிரிந்திருக்கிற நேரம் வந்து இரவு நேரம் மட்டுமா தான் இருக்கும், அந்த தூங்குற நேரமா தான் இருக்கும். அப்ப ஒரு தலைவருக்கு நெருக்கமான நம்பிக்கையான ஆட்கள் இருப்பது என்பது இந்த மாதிரி தகவலை பரிமாறிக்கொள்வதற்கு தான். ஆனா சாட்டை திருமுருகன் எல்லா தகவல்களையும் பதிவு செய்திருக்காரு. இதுல ரொம்ப கேவலமான விஷயம் என்னன்னா, நித்யானந்தா கூட இருக்கிற அந்த பெண்மணிகளை பத்தி பேசும்போது சீமான் சொல்றது, அவங்ககிட்ட பணம் இருக்கு, பொண்ணு இருக்கு, பொண்ணுன்னா நகை இருக்கு, அவன் வெளிநாட்டுல இருக்கான், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, கூட இருக்கிற வெள்ளையா இருக்கிற பொண்ணுங்களை பத்தி தான் கவலையா இருக்குன்னா, ஒரு அரசியல் தலைவருடைய உள் மனது எந்த மாதிரியான ஒரு வக்கரம் பிடித்த மனதா இருக்கு. சரி, அதை நான் பதிவு பண்ணுவேனா? இப்ப நீங்க என்னிட்ட இந்த மாதிரி சொல்றீங்க, அதை நான் வந்து என்னுடைய செல்போன்ல பதிவு பண்ணுவேனா? என்ன உள்நோக்கம் இது? அப்ப இவங்க முழுக்க யாரையும் நம்பி இல்ல. சீமான் தன்னை வளர்த்து கொள்ள தான் வசதியாக இருக்க வேண்டும்னு பாக்குறாரு. சாட்டை துரைமுருகன் அண்ணன் எப்ப காலியாவாரு, நம்ம சின்ன காலியாவோ அண்ணனை வந்து பிடிச்சிடலான்னு அவர் இருக்காரு. அப்ப இவங்க ஒவ்வொருத்தருக்கும் தங்களுக்கு முதுகு பின்னால் கத்தியை வைத்துக் கொண்டு நேரம் வரும்போது வெட்டுவதற்கு தயாராக இருந்திருக்கிறார்கள். இப்போ வந்து என்னன்னா, ஏற்கனவே வந்து அந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற அந்த எல்லாமே வந்து ஒன்று கூடி ஒரு அமைப்பை உருவாகிறதுக்கான தேதியெல்லாம் பண்ணி அதுல வந்து அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை வந்து அந்த வந்து சேர்றாங்க அப்படின்னு ஒரு தகவல். இல்ல, சீமான் இருக்கிற வரைக்கும் தான் அது நாம் தமிழர் கட்சி. சீமானை தள்ளி வைத்து விட்டு நீங்க நாம் தமிழர் கட்சி என்று சொன்னால் அது வந்து செல்வாக்கு மிகுந்த கட்சியாக இங்க மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் உணர்ச்சிகரமா பேசுறாரு, தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறாரு. அதனால நாம் தமிழர் அப்படின்னா சீமான் தான். எப்படி சொல்லுவாங்க, இந்திரா காந்தினா இந்தியா அப்படின்னு சொன்ன காலம் மாதிரி நீங்க நாம் தமிழர்னா சீமான் தான். அதுல வந்து நீங்க எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. சீமானுக்கு என்ன விதமான நோக்கம் இருக்குங்கிறதா நமக்கு முக்கியம். ஏன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கறது வந்து நீங்க சீபா ஆதித்தனார் ஆரம்பித்த அந்த இயக்கம். அதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா மரமலை அடிகள், அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா திருவிக்கா, அடுத்தது மாப்போசியுடைய சுயசரிதை புத்தகத்தெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு வயிற்று வழியால அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. தமிழ் தேசியத்தை கட்டமைப்பதற்காக காமராஜரோட எவ்வளவு போராடி இருக்கார், பெருந்தலைவர் காமராஜரோட எவ்வளவு போராடி இருக்கார், மறைந்த பேரறிஞர் அண்ணாவோட அவர் எவ்வளவு போராடி இருக்காருங்கிறதும் அவருடைய சுயசரிதையில தெளிவா எழுதியிருக்கார். திருத்தணி இன்னைக்கு தமிழ்நாட்டோட இருக்கு. அதே மாதிரி கன்னியாகுமரி பக்கம் இருக்கிற பல்வேறு பகுதிகள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டோட இணைந்திருக்கிறது என்றால் இவர் ஊட்டிய அந்த ஒரு மொழி உணர்வும் இன உணர்வும் தான். அந்த மாதிரி உணர்வுலாம் இன்னைக்கு சீமான்கிட்ட இல்ல. சீமான் தமிழ் தேசியத்தை வைத்து வெளிநாடுகளில் வாழ்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்களிட நிதியை திரட்டி சொகுசா இருக்கார். அவர் நினைத்ததற்கு மாறாக அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு பிரமாதமா இருக்கு. அந்த வாழ்க்கையை அவர் வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்பார். கூட்டணியை அவர் யாரோட வைத்தால் அதோடு அவருடைய கதை முடிஞ்சு போயிடும். எப்படி விஜயகாந்தோ இப்ப நம்ம கமலஹாசன் சொல்றோமோ அதே மாதிரி மித்த நடிகர்கள் எல்லாத்தையும் நம்ம சொன்னோம்னா இந்த மாதிரிதான் நிலைமையாகும். அந்த பயம் தான் நான் முதல் உங்களுக்கு சொல்லும் போது விஜயும் சொல்றேன். விஜயும் இன்னொரு கூட்டணி சென்றால் அதோட அவருடைய அரசியல் வாழ்க்கையே முடிவு. ஆமா, இப்ப பாஜகவுக்கு நீங்க என்ன பேசணும், பாஜக தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பாதகம் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சீமான் பேசினதாவே செய்திகள் வெளியே வரல. எங்கேயாவது 1-2 இடங்கள்ல பேசினா கூட அவருக்கு எதிராக இருக்கிற இந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, காளியம்மாள் விவகாரம், இதையெல்லாம் இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பிசுறு தட்டி விட்டு போயிருவோம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாதிரி ஒரு மனப்போக்கு. ஒரு தலைவர் தன்னுடைய கீழே இருக்கிறவங்கள, நான் தன்னை நம்பி வர்றவங்கள நீங்க எவ்வளவு எளிதா நீங்க வந்து விலக்கி வச்சிருவோம், அவங்கள வந்து முழுக்க அவங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முடிவுரை எழுதிடுவோம் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அது எல்லா தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அந்த மனசுல காயத்தை ஏற்படுத்துமா இல்லையா? அப்ப அந்த விவகாரம் மறைகிற நேரத்தில் நான் பேசுனது உண்மை அப்படின்னு இந்த ஆர்ப்பாட்டத்துல பேசுறாரு. இப்ப அண்மையில நடந்த உங்களுக்கு என்னடா அதுக்கு அதை பத்தி நீங்க ஏன்டா அது போல ஆமா அப்படின்னு பேசுறாருன்னா அப்ப என்ன நோக்கம் அவருக்கு? அவரு திமுக ஆட்சிக்கு எதிராக
கலைஞர் கருணாநிதியை பற்றி நீங்கள் எல்லா குற்றச்சாட்டுகளும் நீங்க வைக்கலாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்ல இருக்கிறவங்களும் வேலை தேடி பிழைப்பு தேடி தமிழகத்திற்கு வருகிறார்கள். அப்ப தமிழகம் இந்த அளவிற்கு ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருப்பதற்கு 2 திராவிட ஆட்சிகள் தான் முக்கிய காரணம். அவங்க இன்னமும் நிறைய செஞ்சிருக்கலாம், அவங்க ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு குற்றச்சாட்டுகளை நம்ம வைத்துக் கொண்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அடைந்திருக்கிற இந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, இந்த முன்னேற்றம், கல்வி அறிவு, நாகரிகம், பண்பாடு, நீங்க எல்லா விதத்திலும் நீங்க தமிழ்நாட்டை நீங்க எல்லா மாநிலங்களோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நாம உயர்ந்திருக்கோம். இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுக முன்னேற்ற கழக ஆட்சி தான் முதன்மையான காரணங்கள். பெருந்தலைவர் காமராஜருடைய பங்கு இல்ல பெரியது. சமீப காலம் சீமான் வந்து யாரை எதிர்க்கிறாரு? திமுகவையும் அதிமுக. அதுக்காக நான் அந்த உதாரணம் காட்டினேன். அதுக்கு முன்னால நம்ம காங்கிரஸ் ஆட்சியும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். அப்ப இப்ப நம்ம சொன்ன மாதிரி பாஜக அண்ணாமலைக்கு ஆபத்து இருக்கு, நீங்க ஆபத்து இல்லைன்றீங்க. எனக்கு அது ஒரு புதிய தகவல். அண்ணாமலைக்கு அது சந்தோஷத்தை தரட்டும். அதாவது அண்ணாமலை வந்து 2 நாட்கள் முழுவதும் டெல்லிக்கு சென்ற போது கதறி அழுததாக வந்து அவர் சொல்றாரு. என்னுடைய இதெல்லாம் வந்து எவ்வளோ கேரியர் வந்து ஒவ்வொரு நாளும் நான் நிம்மதியா இல்லாம தான் இந்த கட்சியை வளர்த்துருக்கேன், எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாகவும், அது வந்து சரி நான் பொறுத்து இருந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க உங்களுடைய சொல்ற அந்த வாதத்துல இருந்து நீங்க என்னைக்கு வந்து மாற்றம் இல்லை இல்ல, நீங்க அதுக்கே வரல. என்னைக்கு நீங்க தாழ்ந்து போய் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறீங்க இல்லையா, அதே உங்களுடைய அந்த ஆளுமை மிகுந்த குணத்துல இருந்து நீங்க கீழே இறங்கிக்கிட்டதுங்கிறதா அவங்க எதிர்பார்த்தாங்க, தலைமை எதிர்பார்த்து. இல்ல நீங்க ஏதோ ஒரு சூட்சமா சொல்றீங்க, நான் அந்த விளையாட்டுக்குள்ள வரல. இப்ப என்னுடைய பார்வையில அண்ணாமலை வந்து தன்னுடைய நிலையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம், அது நம்ம வந்து அவங்க உட்கட்சி பிரகாரமா இருந்தாலும் சரி, ஆனா நம்ம கட்சின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாஜக கட்சி இன்னைக்கு தமிழகத்துல பேசப்படுறதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை தான். இன்னைக்கு எல்லா குக்கிராமத்திலயும் வந்து பாஜகவுடைய கொடி இல்லாத இடமே இல்ல. எனக்கு சகாயராஜ் கிட்ட ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமா தெரியுது. பாரதிய ஜனதாவை பத்தி நீங்க வந்து அண்ணாமலையோட ரொம்ப வேகமா பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா இல்ல நீங்க உண்மையை சொல்லலாம், அந்த எண்ணத்துக்குள்ளேயே வரல. என்னுடைய இது எண்ணம் என்னன்னா, தேர்தல் வெற்றி இது 2 தான் வந்து ஒரு அரசியல் கட்சியை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. தேர்தல் வந்து அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நாம கதறதை விட பாண்டே, கோலகல சீனிவாசன், மாரிதாஸ், துக்ளக் ரமேஷ் போன்ற பாரதிய ஜனதாவை முழுமையாக ஆதரிக்கிறவர்கள் தேர்தலுக்கு முன்பாக சொன்னது, திரும்ப சொன்னது, அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் பிரிந்து இந்த தேர்தலை சந்தித்தால் பாரதிய ஜனதாவுக்கும் பெரும் நஷ்டம், அதிமுகவுக்கும் பெரும் நஷ்டம். அதுதான் 2024 தேர்தல் சரியாக உணர்த்தி இருக்கிறது. இப்ப 2024க்கு அடுத்து 26 தேர்தல் நீங்கள் வந்தீங்கன்னா, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது, தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுமா இல்லது இழந்த ஆட்சியை அதிமுக மீண்டும் கைப்பற்றுமா அப்படிங்கும் போது 20% வாக்குகள் திமுக தனித்து, நான் சொல்றேன் 20, 25, 30 இப்படி நம்ம, ஏன்னா தனித்து கணிக்க முடியாத ஒரு வாக்கு வங்கியை திமுக வச்சிருக்கு. அந்த கட்சி மட்டும் கூட்டணி வாக்கு சதவீதம் 30% மேல இருக்கு. இன்னைக்கு அதிமுக 20% வாக்குகள் வச்சிருக்கு. அப்ப 25 ஒரு 35, 20 ஒரு 35, 55% வாக்குகள் 2 கட்சிகள் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. அப்ப மீதி இருக்கிற வாக்குகள் 20% தான் பதிவாகும். 25% நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா 20%. இந்த 20% பாத்தீங்கன்னா பாமக இருக்கு, அடுத்தது வந்து சீமான் இருக்காரு, சீமானுக்கு 10% நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்கு. நடிகர் விஜய் வரப்போறார். பாரதிய ஜனதா தனித்தே போட்டியிடுகிறது என்றாலும் கூட இந்த 20%ல் 10% போக மீதி 10%க்குள்ளதான் நடிகர் விஜய் வந்தால் அவருக்கு கூடுதலாக திமுக அதிமுக கூட்டணியில் இருந்து வந்ததுனால வந்து திமுக அதிமுகவும் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா விஜய் வந்து என்னன்னா, இது வரைக்கும் வந்து வாக்களிக்காத இந்த இளைஞர்கள் இருக்காங்களே, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கானுங்க, வீட்டுக்குள்ளேயே கதை பேசுற இளைஞர்கள் சரி, ஹை சொசைட்டிலாம் ஒரு மாற்றத்தை உருவாக்க சொல்லிட்டு அவங்களுடைய வாக்கு மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் வந்து அதிகமாகும். கவுண்டிங் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அதிகமாகும். ஆனா வந்து பாதிப்பு என்பது வந்து இவங்க 2 பேருக்குமே இல்லை. ஆனா பாதிப்பு எதுல இவங்க 2 பேருக்கு ஏற்படும் அப்படின்னா,
கூட்டணி சரியாக அமைக்காவிட்டால், அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி, அந்த கூட்டணியுடைய அந்த சரியான பாதைக்கு அவங்க செல்லணும்னா நிச்சயமா வந்து தோல்வி அடைவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு ரெண்டு கட்சியுமே. ஏன்னா மக்களுடைய முடிவு 26க்கு நிறைய நாட்கள் இருக்கு. நாம வந்து இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு யார் வந்து ஜெயிப்பாங்க, யாருக்கு வந்து வெற்றி தோல்வி வந்து, நான் என்ன சொல்றேன், இவங்களுடைய நடவடிக்கைகள், பாரதிய ஜனதாவுடைய நடவடிக்கை இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்னதான் இவர் கத்திக்கிட்டே இருந்தாலும் 2026 வரைக்கும் இதே வேகத்தால் அண்ணாமலையால் கத்த முடியாது. ஏன்னா நீங்க திரும்ப திரும்ப நீங்க திமுகவுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கிற எதிரான குற்றச்சாட்டுகள் மக்களிடம் ஒரு போரை, ஒரு விதமான சலிப்பை ஏற்படுத்தும். அடுத்தது நடிகர் சீமான், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். இன்னைக்கு சொன்னீங்க அன்புமணி, இல்ல அதுதான் அதை முடிச்சுட்டு கலகலத்து போயிடுச்சு. யாரு? நடிகர் சீமான். நீங்களே சொல்ல மாதிரி அவருக்கு எதிரணி விரைவில் ஒரு கூட்டம் போட போறாங்க. அடுத்தது அன்புமணியுடைய பிரச்சனை அவருடைய குடும்பத்துக்குள்ளேயே பெரும் பிரச்சனையா வந்துருச்சு. ராமதாஸ் ஒரு சிந்தனையில் இருக்கிறார், அன்புமணி ஒரு சிந்தனையில் இருக்கிறார். அன்புமணி 2026 அதிமுக கூட்டணியில் சேராமல் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் செய்து அதே தவறை செய்தால் அன்புமணி தலைவராக நீடிப்பதே சந்தேகம். இல்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அன்புமணி போன வாரம் செய்தியாளர்ல இருக்கும்போது லாஸ்டா அவர் படிப்பது என்னன்னா, பட்டியலினத்தாரும் பாட்டாளி மக்களுக்காக வன்னியர்களும் இணைந்தால் தமிழகத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திடீர்னு பட்டியலினத்து மக்கள் மேல அவருக்கு பாசம் வந்ததுக்கான காரணம் இதுவா கூட இருக்கலாமா? நான் சின்ன வயசுல இருந்து நான் தெளிவா சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10-15 வயதுல இருந்து இந்த ஜாதிகள் கலந்த ஒரு கூட்டமைப்பு இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஊர்லயும், அங்க நான் வந்து சரியான நண்பர்களோட பழகிருக்கேன், எல்லா நண்பர்களோடையும். இந்த ஆம்ஸ்ட்ராங் இந்த விஷயத்த சொன்னதுல இருந்தே நான் இதை யோசிச்சுட்டு இருக்கேன், எங்கேயாவது பதிவு செய்யணும்னு. அதாவது நீங்க எல்லா ஊர்கள்லயும் பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லா ஜாதிகள்ல இருந்தும் தொந்தரவு உண்டு. நீங்க வந்து அவங்கள வந்து அதாவது பள்ளி படிப்புகள்ல இருக்கிற கல்லூரி நண்பர்களுக்கு இடையே எந்தவித பாகுபாடு இருக்காது, எல்லாரும் ஒன்னா சுத்துவாங்க. வசிக்கக்கூடிய இடத்துல எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் இருந்தாலும் அந்த பகுதியில அல்லது அந்த நண்பர்களோட பொது பகுதியில், அதாவது எந்தவித தீண்டாமையும் இல்லாத ஊர்ல சொல்றேன், பொதுவான ஒரு ரோட்ல வந்து தனித்துதான் இருக்காங்க. ஆமா, வேற ஊர் வேற. என்னப்பா நீ அவங்க கூட போய் சுத்திட்டு இருக்கேன்னு யாராவது ஒருத்தர், நான் ஜாதி ஆதிக்கத்தை சொல்லல, நிச்சயம் மன ஓட்டம் இருக்கு இல்லையா, இன்னமும் மாறல. அது இன்னும் சொல்லப்போனா குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி, குறிப்பா வன்னியர்கள் இருக்கு இல்லையா, இவங்க முழு மனதோட ஒரு காலத்திலையும், கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான், இத சொல்றதுக்கு கஷ்டமா கூட இருக்கு, அந்த நிலையில இருக்கிற மக்கள்கிட்ட மனம் மாற்றம் வரவே இல்லை. தலைவர்கள் போய் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா, அந்த மகள்கள் புதல்விகள் போய் கேட்டாங்கல்ல, இவங்க வந்து தாழ்த்தப்பட்ட பகுதிக்குள்ள ஒவ்வொரு வீடா போய் இவர்கள் அந்த வீட்டுல தலைவர்கள்லாம் உட்கார்ந்து போய் இரவு உணவு சாப்பிடுறாங்களே, அந்த மாதிரி ஒரு நடைமுறையை இவர்கள் கையில் எடுத்தால்தான் இந்த மாற்றம் உருவாகுமே தவிர, நீங்கள் பெயரளவில் மேடை அளவில் இதை பேசிக் கொண்டிருந்தால் அந்த மனமாற்றம் வரவே வராது. கண்டிப்பா நாம வந்து அண்ணாமலையருடைய அவருடைய பதவி இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நான் அந்த போட்டிக்குள்ளேயே வரல, நான் சொல்லிடுறேன். சீமானுடைய கட்சி வந்து இரண்டாக ஆக போகுதுன்னு ஒரு தகவலும் நம்ம பண்ணியிருக்கோம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து நீங்க சொன்ன ஒரு கருத்துக்களை வந்து நிச்சயமா அதை பின்பற்றினார்னு வச்சுங்களேன், 2026 ஒரு புதிய மாற்றத்தை காண்பார் என்பது தவிர்க்க முடியாத ஒரு செயல்தான். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.